அரவிந்த், அரவிந்த், ரம்யா அம்மா போட்டோ. ஏமா இது யாருமா எரிச்சது? அழகு, இவள உனக்கு தெரியுமா? நல்லா கேட்டீங்க. உங்க இடத்துல இருக்க வேண்டிய பொண்ணுமா அது? நீ நீ உண்மையாவ சொல்ற? ஆடா ஆமாமா. உங்ககிட்ட என்ன போய் சொல்ல போறேன்? இந்த பொண்ணு பேரு ரம்யா. அரவிந்த் கிட்ட மாடலிங் மட்டும் தான் வந்துச்சு. எந்த நேரம் பார்த்தாலும் அரவிந்த் கேமராவும் கையுமா அந்த பொண்ணை படம் முடிச்சுட்டே இருப்பாமா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு அரவிந்த் மனசுல இடம் பிடிச்சிருச்சு. லவ்னா லவ், அப்படி ஒரு லவ்மா. இவ மட்டுமா இல்ல அரவிந்த் இந்த பொண்ணை லவ் பண்ணாரா? ஏமா இவ்வளவு அழகான பொண்ணை யாராவது லவ் பண்ணாம இருப்பாங்களா? லவ் பண்ணாம தான் வீட்டுல வச்சு டிசைன் டிசைனா போட்டு விட்டாரா? ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிட்டாங்கம்மா. ரெண்டு பேரும் ஓடுறதும் ஆடுறதும் பேசுறதும், இவன் அவள் அடிக்கிறதும் அவன் இவள் அடிக்கிறதும் வீடே கலகலப்பா இருந்துச்சுமா. பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல? உயிரோட இருந்தாதானமா கல்யாணம் பண்ணிக்க முடியும். வாட்? அந்த பொண்ணு உயிரோட இல்லையா? என்னாச்சு அவளுக்கு? என்னாச்சு ஏதாச்சுலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமா தான் பழகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பெட்ரூம்ல பயங்கர சண்டை. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, கோச்சிட்டு வெளியே வந்துச்சு. திடீர்னு கார் எடுத்து வேகமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லம்மா. ஆக்சிடென்ட்ல செத்து போச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அரவிந்த் அதுக்கப்புறம் மனசு உடைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா போனான். நல்ல வேலைம்மா, மனசுக்கு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி உங்களை அங்க பார்த்தா. உங்களை மட்டும் பார்க்கலட்டா என் அரவிந்த் நான் திருப்பி பார்த்திருப்பான் எனக்கே சந்தேகமா இருக்கு. அழகு,
மறுபடியும் கேக்குறேன், நீ உண்மைதானே சொல்ற? இந்த பாருமா, இந்த உலகத்திலே 2 பேர் மேலதான் நான் உயிரே வச்சிருக்கிறேன். ஒண்ணு என் பொண்டாட்டி, 2வது அரவிந்த். அந்த 2 பேர் மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றது அத்தனையும் உண்மை. நீ கேட்டா கேளு, கேட்காட்டி போமா. ஹாய் ஸ்னேஹா. என்ன கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போல இருக்கு? 2 minutes வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே. Hey, just wait for me. Hey, I'm back. Cheers. அம்மா ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. இந்த பொண்ணு உனக்கு தெரியாதா? தெரியாதுன்னு சொன்னேன்ல. ரம்யாவை நீ பார்த்ததே இல்லையா? இல்ல. அப்ப அவ எங்க இருக்கான்னு நிஜமாவே உனக்கு தெரியாது? எவ்வளவு தடவை சொல்றது? தெரியாது தெரியாது தெரியாது. அரவிந்த், நீ ஒவ்வொரு தடவை தெரியாது தெரியாதுன்னு சொல்லும்போது உனக்கு அவளை தெரியும்னு எனக்கு நல்லா புரியுது. அது இல்ல ஸ்னேஹா. அரவிந்த், எனக்கு கொஞ்சம் உண்மைகள் தெரிஞ்சிருச்சு. நீ எதையும் மறைக்க ட்ரை பண்ணாத. நீ ரம்யாவை பார்க்கவே இல்ல, பேசவே இல்ல, போட்டோ எடுக்கல, லவ் பண்ணல, அப்படிதானே? ஆமா ஆமா. அவளை பார்த்தேன், அவ கூட பேசினேன், அவளை போட்டோ எடுத்து உயிருக்கு உயிரா காதலிச்சேன். எஸ், I loved her. I'm sorry. நான் அவளை ஆழமா காதலிச்சேன். ஆனா அவ ஸ்னேகா, உனக்கு தெரியுமா, காதலுங்கிறது பச்சை குழந்தை மாதிரி, கடவுள் மாதிரி, நெருப்பு மாதிரி, காத்து மாதிரி ரொம்ப புனிதமானது. எஸ், அவளுக்கு நான் அது புரியவே இல்லை. she was a bloody pervert. அவ கூட வாழ்ந்த அந்த வேதனையான நாட்களை உன்கிட்ட சொல்லி உன்னை வேதனைப்படுத்த விரும்பல. எல்லா பொண்ணுங்க மாதிரி அவளும் மாடலிங் பண்றதுக்காக என்கிட்ட வந்தா. ஆனா அவன் நடந்துகிட்ட விதம் தான் பொண்ணு மாதிரி இல்லை. அவன் நட, பேச்சு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு பெட்ரூம் அழைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவ என்னோட மென்மையான மனசை புரிஞ்சிக்கவே இல்லை. எல்லை மீறின அவளோட பிஹேவியர் எனக்குள்ள காதலை வளர்க்கும்னு அவன் நினைச்சா. ஆனா அது டே பை டே குறைஞ்சிக்கிட்டே தான் வந்தது. வேலை நேரத்துல அவன் என்னை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவா தெரியுமா? ஒரு போஸ் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் தெரியுமா? ஹே ரம்யா, ஏன் இப்படி நடந்துக்கிற? நான் சரியா தான் நடந்துக்கிறேன். ஆனா நீங்க தான் அதை புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. பாரு, இப்ப நான் போட்டோகிராஃபர், நீ மாடல், நமக்குள்ள வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. ஆனா என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க அரவிந்த். கேமரா வழியாவே என்ன பாக்குறத விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் என்ன நிஜமா பாருங்க. ப்ளீஸ் லுக் இன்டு மை ஐஸ். உங்களுக்காகவே தூங்காம இருக்கிற என் கண்களை பாருங்க. ரம்யா, நீ உங்க மேல படுற என்னோட மூச்சு காத்து அரவிந்த், என்னை ஏத்துக்கோ, என்ன அணைச்சுக்கோன்னு கொதிக்குது பாத்தீங்களா? ரம்யா, என்ன துடிக்கிற என்னோட இதயம் அரவிந்த் அரவிந்த்னு துடிக்குது. கேட்டீங்களா? ரம்யா, நீ எல்லாம் மீறி போற. மனசுக்கு பிடிச்ச ஆம்பளை கிட்ட காதல சொன்னா அதுக்கு பேரு எல்லாம் மீறல அரவிந்த். ரம்யா, பைத்திய மாதிரி பேசாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அரவிந்த். என்ன உங்க சிகரெட் வாசனை, உங்களோட அந்த குறும்பான கண்கள், கொச்சியா சொன்னா உங்க வேர்வை, இப்படி இன்ச் பை இன்ச் உங்களை நான் ரசிக்கிறேன், நேசிக்கிறேன். இப்படிலாம் பேசுறதும் நடந்துக்கிறதும் தான் அவன் காதல் நாகரிகம்னு நினைச்சா. அந்த நேரத்தில் அவளுக்கு கிடைச்ச புகழ், பணம், நண்பர்கள் எல்லாமே அவளை ஒரு பொண்ணுங்கிறதே மறக்க வச்சிருச்சு. சொன்னா நம்ப மாட்டேங்க. ஒரு நாள் 4 பசங்களோட வந்தா. ஹாய் அரவிந்த், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இயற்கைய போட்டோ எடுத்துட்டு இருக்கியா? கம் ஆன் மேன், வந்து என்னோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு. ஸ்டாப் இட் ரம்யா, பொம்பளை மாதிரி நடந்துக்கிற. வெக்கமா இல்லை உனக்கு? அரவிந்த், வெக்கத்துக்கும் பொம்பளைக்கும் என்ன சம்பந்தம்? யாரோ 4 மேல் சாடிஸ்ட் கண்டுபிடிச்சு பொம்பளை கிட்ட திணிச்ச ஒரு பேட் எக்ஸ்பிரஷன் தான் வெக்கம். முடியல ஸ்னேகா, அவளால ஒரு சராசரி பொண்ணா வாழ முடியல. ஏதோ ஒரு ஓரமா அவ என் மனசுல இருந்தா. அவ எப்படி நடந்துக்கணுங்கிறத என்னால சொல்லி புரிய வைக்க முடியல. கடைசி ஒரு நாள் அவ என்னை பார்க்கறதுக்காக வந்தா. அன்னைக்குதான் கல்யாணத்தை அவ எவ்வளவு கேவலமா நினைக்கிறான்னு எனக்கு புரிஞ்சது. ரம்யா, அரவிந்த், உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. என்ன பாரு, என்ன தொடு, என்ன காதலின்னு சொன்னா
நீ ஏன் போட்டோஸ பாத்துட்டு இருக்க? யூ மிஸ்டேக்கன். உன் போட்டோஸை நான் பார்த்துட்டு இருந்தது உன் மேல காதல் இல்ல. ஏஜென்சிக்காரங்க உன் போட்டோஸை கேட்டாங்க. இதை விட பெட்டர் ஸ்டில்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். பியூர்லி ப்ரொஃபஷனல். ஓகே, குடு. தரேன். முதல்ல என்ன தரேன், அப்புறம் போட்டோஸ தரேன். ஏன்னா உன் மனசை மாத்த எனக்கு வேற வழி தெரியல. ரம்யா, சொன்னா கேளு ப்ளீஸ். பிஹேவ் யுவர் செல்ஃப். நானா தான் நடந்துக்கிறேன். நீயா என்ன தொடுவ, என்னை எடுத்துப்ப, நம்ம காதலுக்கு மரியாதை தருவேன்னு நினைச்சேன். ஒன்னும் நடக்கல. சோ நானே ரம்யா, கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. போறேன். இதுக்கு மேலேயும் இங்க நிக்கிறதுக்கு நான் இந்த முட்டாளா? பட் ஒன் திங், என் உயிரே போனாலும் சரி அரவிந்த், உன்னை அடையாம நான் விட மாட்டேன். போய் தொலை போ.